பால் ஊற்றிக்கணுமா தம்பி? இப்போ பால் அப்படியே இதாக இருக்குல்ல, அது வந்து ஐஸ்கிரீமும் ஆகிறதுக்கு வந்து இது போடுவாங்களாமா. பட்டர் வந்து 25 கிலோ. தண்ணி மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க, அந்த குளுக்கோஸை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 70 ரூபாய் வைக்கணுமா? உள்ள எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ எனக்கு ஒண்ணுமே கொஞ்சம் ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மோந்து குடிக்கணும் போல இருக்கு. அப்பா, இதுதாங்க நாளைக்கு ஐஸ்கிரீமும் ஆக போகுது. ஆரம்பிக்கலாங்களா? வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேக் பண்ண போறது வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் வந்து நொச்சிக்காட்டு வலசு சோலார்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரும், அங்க இருக்கு. இது இப்போதான் இந்த டேங்க் தெரியுது இல்ல, இதுல இருந்து தாங்க ஐஸ்கிரீம்லாம் தயாரிக்க போறாங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோ மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் போட முடியும். நான் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி தரேன். நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அதை வந்து சீக்கிரம் காட்ட முடியாது. நானும் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள காட்டலாம்னு நினைக்கிறேன், ஆனா முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, ஏன்னா வந்து இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு 8 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். சரி, புரியட்டும், தெளிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி தரேன். வீடியோ பாருங்க. ஓகே மக்களே. மக்கள், இந்த டேங்க்ல தாங்க இப்போ ஐஸ்கிரீம் தயாரிக்க போறாங்க. தா இங்க ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்காங்கல்ல, எல்போ மாதிரி. இது வழியா தண்ணி ஊற்றுவாங்களாமா. தண்ணி ஊற்றினே ஃபுல்லா ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து நார்மல் தண்ணி ஊற்றினோடனே இது சுத்தியும் அப்படியே ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக உள்ள இருக்குமா தம்பி? பைப்பு உள்ளதான் இருக்கும். பைப்பு பைப் இந்த சைடுல உள்ள இருக்குமாமா. அது வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக ஆல்ரெடி ஊத்தி வச்சிட்டாங்க. இது வந்து ஹீட் ஆகி எப்படி வரும்? இந்த பைப் வழியா நம்ம வந்து ஐஸ் வந்து இப்ப இது வழியா தான் வருமா? ஐஸ்கிரீம் வந்து இது வழியா வந்து இந்த இதுல மோட்டர் வழியா போய் இது வழியா போகும். இது ஃபுல்லா இந்த இதுக்குள்ளே போகும். பிரஷர் வச்சு அனுப்புவோம். பிரஷர் பேர் வந்து ஹோமோசிசர். இது வந்து ஹோமோசிசர்னா இப்ப வந்து நம்ம இது வழியா பால் அனுப்புறோம்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 50, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வந்து 150. அதுக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து பால் வந்து அந்த ஏஜிங் வந்துட்டு மாத்தோம். இது வந்து கூலிங் வந்து அடுத்து கூலிங்கா? இது இப்ப வரப்ப இதுதான் வந்து நான் மாத்துறது. அடுத்து வந்து இதுல வந்து கூலிங் ஆயிருமா? இதுல வந்து கூலிங் ஆயிரும். இதுல ஐஸ்கிரீம் வந்து ஹாட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகும். இப்ப வந்து இது வந்து நம்ம அதுல வந்து 60 சொன்னா 60 வந்த பிறகு நம்ம பொருள் போடுவோம். 74 வந்த பிறகு ஹீட்டர் ஆஃப் பண்ண பிறகு அது கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் அது மில்க் மாதிரி ஆயிரும். அந்த மில்க வந்து நம்ம இந்த பைப்லயே இப்படி இங்க மாத்துறப்ப இது வழியா இந்த டேங்க்ல ஃபுல்லா இருக்கும். ஃபுல் 500 லிட்டர். இது வந்து நம்மளுக்கு வந்து அதை கலக்கிட்டே இருக்கும். கலக்கிட்டே இருக்கும். இதுல வந்து இப்ப வெண்ணிலானா நம்ம இதுலயே கலந்துருவோம். பிளேவர் மறுபடியும் ஸ்ட்ராபெரி, பட்டர் ஸ்காட்ச் அதெல்லாம் அதுல வந்து இது கலக்க மாட்டோம். நம்ம தனியா பக்கெட்ல பிடிச்சி 100 லிட்டர்ல இன்னொரு பேஷண்ட் இருக்கு, அதுல வந்து நம்ம ஊத்திடுவோம். அப்புறம் கடைசி ஐஸ்கிரீம் எது வழியா வரும்? கடைசி ஐஸ்கிரீம் வந்து இதுதான். இது கண்டெய்ன் ஃப்ரீசரு. இதுல வந்து நம்ம இங்க இருந்து ஒரு இது வரைக்கும் நம்ம ஒரு ஓஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். அந்த ஓஸ் வழியா இப்ப வந்து நம்மளுக்கு ஃபிளேவர் பிடிக்கணும் தனியா வச்சிருப்போம். ஒரே ஃபிளேவரா இருந்தா இந்த ஏஜிங் வந்து இது பண்ணிப்போம். இது வழியா ஐஸ். இதுல வந்து நாங்க மிஷின் செட் பண்ணிருப்போம். இதுல வந்து ஃபுல்லா கம்ப்ரஸரு, பம்பு, டேஷர் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம அந்த மில்க் வரப்ப உள்ள வந்து எல்லாம் பிரிச்சு அந்த பிளேடு இருக்கிறங்காட்டி எல்லாம் பிரிச்சு வரும். பிரிச்சு வரப்ப நம்மளுக்கு பைப்லயே வரும்போது ஃப்ரீஸ் ஆகி வரும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடதான் செஞ்சிருக்கோம், ஆனா பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ட்டு. மொத்தம் ஒரு 3 இது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பண்றது, செகண்ட் வந்து கூலிங் பண்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தி இன்னொன்னு எடுக்கிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா 3 இது இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஐஸ்கிரீம் அப்படியே வாங்கி சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம், ஆனா அது இவ்வளவு கஷ்டங்க. அதைத்தான் ஃபுல்லா பாத்திரலாம். இருங்க, வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது போட ஆரம்பிச்சோடனே நான் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். மக்கள் எல்லாம் ரெடியா இருக்குங்க. பால், தண்ணி, இதை பாருங்க, ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. மிஷின் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். அம்மா ஹீட் ஆகி 41 வரணுமா தம்பி? 40? இப்போ ஒரு 33 இருக்கு. 40 வந்தோடனே காட்டுறேன். அவ்வளோதாங்க, 40 வந்துருச்சு. 40 வந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்களாமா. ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்து பாலெல்லாம் பிரிச்சு ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்ச போறாங்க. மக்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஃபுல்லா ஹீட் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபுல்லா கழுவிட்டாங்க. ஏன்னா அப்பதான் உள்ள இருக்க அந்த ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டதாமா, அதுக்கப்புறம் அதுல இருக்கனால உள்ள இருக்க கிருமி எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஹீட் பண்ணி இது பண்ணியாச்சு, கிளீன் பண்ணியாச்சு. இப்ப அது அப்புறம் அந்த கூல் பண்றாங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு நல்லா கிளீன் பண்ணியாச்சுங்க.
ஃபர்ஸ்ட் பால் ஊற்றிக்கணுமா தம்பி? ம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால், அதுக்கப்புறம் தண்ணி. ஏன் தம்பி தண்ணி தானே? மொத்தம் இப்போ எவ்வளோ பால் கலக்க போகிறோம்? 96 பாக்கெட்டா? லிட்டர் எவ்வளோன்னு தெரியலையா? எவ்வளோ ஒரு லிட்டரு? 2 லிட்டரா? கால்குலேட்டர்ல கணக்கு போடுறியா? மக்கள் ஃபுல்லா அறுத்து ஊத்தியாச்சுங்க. 96 பாக்கெட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 192 லிட்டர். இது இது ஃபுல்லா இந்த ட்ரம்மே பார்த்தீங்கன்னா ஒரு 500 லிட்டர் பிடிக்குமா? இப்போ இவ்வளோ ஊத்தியாச்சு. உள்ள பாருங்க பால் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து தண்ணி ஊற்றணும் மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. தண்ணி எத்தனை லிட்டர் தம்பி? 20 லிட்டர். எத்தனை கேனு? 8 கேனா? நானும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐஸ்கிரீம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றியாச்சு, அடுத்து தண்ணி ஊற்றியாச்சு, அடுத்து வந்து ஹீட் பண்ணுமா தம்பி? அடுத்து வந்து ஹீட் பண்ண போறேங்க. இது எவ்வளவு வரணும்? இப்ப இங்க 18 இருக்குல்லங்க, அது வந்து நம்ம 60 வரைக்கும் வெயிட் பண்ணணும். 30 வந்துருமா? இப்ப இது வந்து ஹீட் ஆகணுமாமா, அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்ப 60 வருமாமா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது 40 வந்துருச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 20 வரணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இது ஸ்டெபிளைசர்னு சொல்லிட்டு ஒரு இதாமா. இது வந்து இப்ப பால் அப்படியே இதா இருக்குல்ல, அது வந்து ஐஸ்கிரீமா ஆகிறதுக்கு வந்து இது போடுவாங்களாமா. இதுவும் இப்போ வந்து சர்க்கரையில ஆட் பண்ண போறாங்க. ஆட் பண்ணிடலாமா ப்ரோ? மில்க் பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து ஸ்டெபிளைசர். இப்போ நம்ம வந்து இந்த மில்க்ல போடுறப்ப இந்த சுகர் வந்து ஃபுல்லா அதோட சுகரோட ஒட்டிக்கும். சுகரோட மிக்ஸ்ட் ஆயிரும். அப்ப நம்ம கொட்டும் போது எல்லாம் ஃபுல்லா மிக்ஸ்ட் ஆகி அந்த சைடுல பாக்குறப்ப உங்களுக்கு வந்து அப்படியே மில்க் மாதிரியே தெரியும். நம்ம ஃப்ரீஸ் பண்றப்ப ஐஸ்கிரீம் மாதிரி இதே போட்டிருக்கோம் ஐஸ்கிரீம் மாதிரி. இது நம்ம வந்து இதுல தான் வாங்கணும். ஓகே. இது எவ்வளவு போடணும்? இது வந்து இது வந்து 2 கிலோ. இது 1 கிலோ பாக்கெட்டு. இது 1 கிலோ பாக்கெட். இது 1 கிலோ பாக்கெட். அது இன்னொன்னு 1 கிலோ. இப்போ 2 மூட்டையில ஒன்னொன்னு கொட்டுறோம். இது சக்கரை எவ்வளவு? சக்கரை வந்து 50 கிலோ. சக்கரை வந்து 50 கிலோ. 50 கிலோ. 50 கிலோக்கு ஒரு கிலோ போடுறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம சக்கரை வந்து 100 கிலோ போட போறோம். பாத்தீங்கன்னா இப்ப சக்கரை வந்து 100 கிலோ போட போறோம். 2 மூட்டை. இது வந்து 2 பாக்கெட். 1 கிலோ 1 கிலோ. அதுக்கு 1 கிலோ பேக்கிங், இதுக்கு 1 கிலோ பேக்கிங். டேஸ்டா இருக்குமா? இல்ல, பால் பவுடர் மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கு சுகரோட அங்க மிக்ஸ் பண்றப்ப கொஞ்சம் டேஸ்ட் ஆயிக்குமா? மக்கள் பாக்குறதுக்கு தாங்க ஈஸி, ஆனா ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டம். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? ஒரு 6 மணிக்காட்ட ஆரம்பிச்சோம். இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் வரப்போகுது. 60 வரப்போகுது. 58 என்னமோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமாமா. இந்த இதுக்கு கூலிங் பண்றதுக்கு வரும்ல, அதுக்கு வந்து டியூப்ல வந்து ஸ்லோவா தான் வருமாமா. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகுமாமா. நான் என்ன நினைச்சேன், சரி சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம வந்து இதுலதான் வருமாமா, இதுலதான் ஐஸ்கிரீம் லாஸ்டா வருமாமா. இதுல வரும்போது அப்படியே லைவா பிடிச்சி சாப்பிட்டு உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் நாளைக்கு விடிய காலையில தான் இது பண்ணுவாங்களாமா. ஏன்னா இப்ப ஐஸ்கிரீம் வந்து அதுல இருந்து வர ஆரம்பிச்சிரும், வந்துட்டு கூலிங் பண்ணி இதுல வச்சிருவாங்களாமா. அப்படியே வச்சோடனே அது அப்படியே மைனஸ்ல போயிட்டு இருக்குமாமா. அது அப்படியே மைனஸ்ல ஆகி அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் வாங்குவாமா. அது காலையில எடுப்பாங்களாமா. அது பாத்தீங்கன்னா என்னால காட்ட முடியாது. அது அப்படியே வந்து லைவா உங்களுக்கு சாப்பிட்டு காட்டலான் இருந்தேன்.
சரி ஆல்ரெடி இங்கே ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அது வேணா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா. அவ்வளோதாங்க, 60 வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 192 லிட்டரு பால், அப்புறம் வந்து 20 லிட்டரு கேன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் வந்து 8 ஊற்றிருக்கோம். அது இல்லாமல் சர்க்கரை வந்து இது ஒரு 50 கிலோ, இது ஒரு 50 கிலோ. அது இல்லாமல் அதில் வந்து என்னது பால் பவுடரோட அது இல்லாமல் பால் பவுடர் வந்து 10 கிலோ, பட்டர் வந்து 25 கிலோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது குளுக்கோஸ் அம்மா, இது வந்து ஒரு 25 கிலோ. அது இல்லாம பாத்தீங்கன்னா சக்கரை வந்து ஸ்டெபிலைசர்னு சொல்லிட்டு ஒரு இது கலந்தோம்ல, அது பாத்தீங்கன்னா அதுல இதுல 1 கிலோ, அப்புறம் இதுல 1 கிலோ. அவ்வளவுதானா, வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்பா நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் 60 வந்துருச்சுங்க. பால் பார்க்கலாமா? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பால் பவுடர் கொட்டுறங்க அடுத்து. அடுத்து வந்து சர்க்கரை. சர்க்கரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கிலோ போட்டு போகிறப்ப இங்க பாருங்க பட்டர் வெண்ணெய். அடுத்து இதுதான் போட போறோம். இதெல்லாம் இவ்வளவு போடலினாலும் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்டா இருக்குன்னு வைங்களேன். பால் பாருங்க எவ்வளவு வந்துச்சு பாத்தீங்களா? ஸ்டார்டிங் ஊற்றும் போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ எவ்வளோ வந்துருச்சு பாருங்க. அடுத்து பட்டர் போட போறேங்க. அப்பா அவ்வளோதாங்க லாஸ்ட். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? குளுக்கோஸா? இதுதான் கடைசி பட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆட் பண்ண போகிறோம். உள்ள எப்படி இருக்கு பாருங்களேன். இப்பயும் எனக்கு ஒன்றுமே கொஞ்சம் ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மோந்து குடிக்கணும் போல இருக்கு. இங்கே பாருங்க அடுத்து குளுக்கோஸ். தண்ணி மாதிரி இருக்க, சக்கரை பாவு மாதிரி தான் இருக்குமா? இதெல்லாம் நான் இப்பதாங்க பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். குளுக்கோஸ் ஆமா இது. அவ்வளவுதாங்க, அந்த குளுக்கோஸை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 70 வைக்கணுமா? 73. இப்ப பாத்துக்கங்க எவ்வளவு இருக்குன்ட்டு. 60 இருக்கு, இன்னும் வந்து 73 வரணுமா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா வைங்க, அந்த பாலுக்கு வந்து அந்த இது போட்டாங்கல்ல, வெண்ணெய் சர்க்கரை அப்புறம் இதெல்லாம் போட்டோன்னே உண்மையா சொல்றேன் ஒரு கிளாஸ்ல புடிச்சு குடிக்கணும் அது மாதிரி தோணுச்சு. ஏன்னா பார்க்க முடியல, கண்ணில் பார்க்க முடியல, அவ்வளோ பால். உண்மையா செமையா இருந்துச்சு. ஐயோ குடிக்கதான் முடியல. குடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா குடிக்க முடியல. பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணலாம். அடுத்து மக்கள் இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் தான் ஃபிளேவர். அப்புறம் வந்து எசன்ஸ், அந்த கலர் மாறுது இல்ல, அதுவும் அந்த டேஸ்ட் வரும்ல. இப்ப வெண்ணிலானா வெண்ணிலா டேஸ்ட் வரும்ல, அதெல்லாம் வந்து இதுதான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாட்டில் இருக்கு இது அப்படின்னு இது நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே வந்து இது அந்த ஃபுட்டு இது இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. நானும் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அப்படித்தான் நினைச்சேன், என்ன மருந்து பாட்டில் மாதிரி இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாங்க போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் யூஸ் பண்றதா நேச்சுரல், அது இல்லாம அப்படின்னு சொன்னாங்க. அதான் நேச்சுரல் போட்டுருக்காங்க. இதா இந்த சைட் பாருங்க, இங்க இருக்கிறது அது எல்லாமே ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கு. இங்கே ஸ்ட்ராபெரி, இங்கே அந்த ஜாக் ஃப்ரூட்டு, அது பனானா, அது மாதிரி எல்லாமே இருக்கு. இது வந்து 4 லிட்டரா? ஒரு பேக் 4 லிட்டரு. ஒரு பேக் 4 லிட்டர். இது வந்து ஸ்ட்ராபெரி. இது வந்து அவங்க கான்டாக்ட் நம்பரை போட்டுக்கலாமா? இதுல கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். இது இருக்கா? இல்ல நம்ம வீடியோல போட்டுறேன்.
அப்படி யாருக்காச்சும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம்ல? இது ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்க எனி ஃபங்க்ஷன் சொல்லுங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, கடைக்கு, எதுக்கு வேணா எடுத்துக்கலாம்ல? கடைக்கு. மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து அனுப்பிச்சிருங்களா? தமிழ்நாட்டுல அனுப்பிச்சிருங்களா? ஓகே, நம்பர் தரங்க கீழே. அப்படி உங்களுக்கு வேணும் வந்து இந்த பல்க் வந்து இப்ப தஞ்சாவூர், திருச்சி, சத்தியமங்கலம் எல்லாத்துக்கும் போதாமா? உங்களுக்கு வேணும்னா அப்படி நம்பர் தரேன். அப்படி வேணும்னா ரேட்டு அதெல்லாம் நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பாத்திரலாங்க. ரொம்ப நேரம் அதை பார்த்து எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ என்ன நல்லா இருக்கும்? பட்டர் ஸ்காட்சா? சரி, ட்ரை பண்ணிடலாமாங்க? ஆல்ரெடி எங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரு, அதனால சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. நட்ஸோடயா? வேற லெவல்ல. இது ஆல்ரெடி போட்டு வச்சது. இப்ப நீங்க என்ன ஃப்ளவர்? இப்ப நம்ம என்ன போட்டுட்டு இருக்கோம்? நாம வந்து இப்ப வந்து 500 லிட்டர் போட்டுட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 50 லிட்டர் வந்து பட்டர்ஸ்காட்ச் ப்ளைன், நட்ஸ் இருக்கிறது பட்டர்ஸ்காட்ச். அதுல ப்ளைன், அதுக்கு அப்புறம் ஒரு 50 வந்து அதுலயே 50 வந்து அது நம்ம வந்து எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில ஃப்ளவர் இது ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து நம்ம அந்த சைடுல மாத்துறப்ப நம்மள வந்து அந்த ஃப்ளேவர் எது கலக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்பா ஒண்ணும் போய் வார்த்தை இல்ல. அப்படித்தான் ப்ரோ இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பா உண்மையா பயங்கரம். ஆனா ஆல்ரெடி எனக்கு வேற சளி பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு சளி சரியாயிருமா? எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பாத்திரலாமா? ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பனானாவா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா ப்ரோ. செமையா இருக்குல்ல? சாப்பிட்டு பாத்திரலாமா மக்கள்? சாப்பிட்டு பாத்திரலாமா? ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு. ஆனா என்னால பசி உண்மையா தாங்க முடியலங்க. சளி சரியாயிருமா? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏங்க சூப்பரா இருக்கு உண்மையா. நட்ஸா இது? நட்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா உண்மையா வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் நான் வெளியில தான் ஐஸ் சாப்பிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியிலேயே வந்து சாப்பிட்றேன். உண்மையா வேற லெவல்ல இருக்கு. 2 வருஷமா இங்கே தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையா ஒர்த்துங்க. ஆல்ரெடி செய்யும் போதே பார்த்திருப்பீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட்டும் உண்மையா ஒர்த்து. நாங்க உங்களுக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இப்ப போடுறது இப்ப வெண்ணிலா போட போறோமா? அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து அப்படியே 8 மணிக்கு ஆரம்பிச்சுமா. இப்போ 23 வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ மணி வந்து 8:30 ஆக போகுது. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்குதுங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு இன்னும் மணி 9:30க்கு மேலே ஆயிருமாமா. இப்போ இன்னும் மார்னிங் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஆகிறதுக்கு வந்து எத்தனை மணி ஆயிரும்னா காலையில தான் ஆகுமாமா. விடிய காலையில் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாமா. நான் ஃபுல்லாக இப்பயே போட்டுட்டா வந்து வீடியோ எடுத்து ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முடியல. ஏன்னா காலையில தான் ஆகுமாமா. அதனால மட்டும் வீடியோ மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஐஸ்கிரீம் இந்த இதில் வரும்ல, அதை மட்டும் நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சத்தை மட்டும் இப்போ அதுலேருந்து இது வரைக்கும் வருமாமா. அந்த கூலிங் பண்ணி இந்த இதில் வரும். அது வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீட் ஆகிட்டு இருக்குல்ல, அதை வந்து கூலிங் பண்ணி இப்போ ஒரு பைப் கனெக்ட் பண்ணுவாங்களாம். பைப் கனெக்ட் பண்ணி இதில் வர வைப்பாங்களாமா. அது வரைக்கும் ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அவங்க வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது முடியாது. ஏன்னா விடிய காலையில் வரதுங்கிறது வந்து அங்கேருந்து வர முடியாது. வேற வழி இல்லை. அதனால தான் பார்க்குறேன். அப்பாடா 73 வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அதே மாதிரி தாங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே இந்த கூலிங் பண்றதுல இருக்கு போல. அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும்? அடுத்து வந்து நாங்க மிக்ஸ் மாத்தலாம். ஆனா வந்து 73 இருக்கு. கொஞ்சம் 1/4 மணி நேரம் வச்சுனா ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இப்போ வந்து இந்த 73 இருக்காமா, ஒரு 1/4 மணி நேரம் டைம் கொடுத்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணுமா? ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றணும். ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணாங்க ஒரு 1/4 மணி நேரம். மக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூலிங் பண்றதுக்கு இது என்னது? இது பேரு ஏஜிங் வாடா. ஓகே, இன்னும் இது ஹீட் ஆயிட்டே இருக்கு. ஹீட் ஆயிட்டு இருக்கு. கலக்கிட்டு இருக்கா.
இப்போ வந்து அது வந்து 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை ஆன் பண்ணாதான் கூலிங் ஆகுறப்ப நம்ம மாத்துறப்ப நமக்கு வந்து கூலிங். ஓகே ஓகே. இப்போ இது ஆன் பண்ணி வச்சிடறோமா? இப்போ இது ஃபுல்லாக கூலிங் ஆயிரும். இப்போ உள்ள கூலிங் அது பார்த்துக்குங்க. இது அங்கே ஆல்ரெடி இதாகிட்டு இருக்குல்ல, ஹீட் ஆகிட்டு இருக்குல்ல. இது வந்து இப்போ கூலிங் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் உள்ள கூலிங் ஆகிட்டு இருக்குமாமா. அதுக்கப்புறம் அந்த பால் வந்து இதில் அப்படியே மாற்றுவாங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆன் பண்ணி வச்சா. A few moments later. மக்கள், அப்பா இது கூலிங் ஆயிடுச்சு தெரியுதுங்களா? இது அப்படியே ஆன் பண்ணி வச்சிருந்தோம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த ஹீட்டாக அந்த பால் வரும். இதுக்குள்ள தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இப்போ கூலிங் அப்படியே ஆன் பண்ணி வச்சிருந்தோம். அதா பாருங்க, தெரியுதா? ஓகே ப்ரோ, க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ போக ஆரம்பிச்சிருமா ப்ரோ? இது என்ன பண்ணும்? கூலிங் ஆகி வருமா? இது பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணி இங்கிருந்து மறுபடியும் தான் இங்க ஒரு பைப் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது வழியா அப்படி வந்து மறுபடியும் இதுக்குள்ள வருமாங்க. அப்பா எவ்வளோ இருக்கு! எவ்வளோ வைக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 50. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 50ங்களா? தெரியுதா மக்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்வேல் மாற்றி விடுறாரு. அதாங்க அந்த கேட்வேல் இருக்குல்ல, அங்கிருந்து வந்து தள்ளி இந்த மோட்டருக்கு வந்து இப்போ அவர் கை வச்சிருக்காருல்ல, அந்த ப்ரெஷரில் அழுத்தி மறுபடியும் இந்த பைப் வழியாக வந்து இங்கே கூலிங் பண்ணி மறுபடியும் இப்போ இங்கே ஒரு கேட்வேல் இருக்குல்ல, இதுலேருந்து அழுத்தி மறுபடியும் இப்படி வந்து இப்போ வரும். வந்துருச்சா? தெரியுதுங்களா? உடனே கூலிங் பண்ணிடுமா ப்ரோ? எப்படி வருது பாருங்க. என்ன பண்ணுவீங்க? காலையில வந்து கூலிங் ஆஃப் பண்ணுங்க. கூலிங் ஆஃப். இப்போ கூலிங் ஆன் பண்ணி தான் இருக்குமா? இப்போ இதில் வருதுங்கல்லங்க பால், இது பார்த்தீங்கன்னா கூலிங் ஆன் பண்ணியே தான் இருக்குமாமா. மார்னிங் வரைக்கும் ஆன் பண்ணியே தான் இருக்குமா? மார்னிங் வரைக்கும் ஆன் பண்ணியே தான் இருக்குமாமா. அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீமாக ஆகும். அது வந்து அவங்க வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே நான் வீடியோ ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கறதுக்கு தான் சின்ன விஷயமா இருக்கு, ஆனால் எவ்வளோ பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றி ஹீட் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த கேட் வால் இது பண்ணி, அப்பா இது மறுபடியும் அங்கே போய் அங்கே ப்ரெஷர் வச்சு அங்கிருந்து மறுபடியும் இங்கே அனுப்பிச்சு இங்கிருந்து கூலிங் பண்ணி எவ்வளோ வேலை பாருங்க. ஆனால் நம்ம ஈஸியாக சாப்பிட்டு போயிடுறோம். நானும் இப்போ தான், ஆனால் தெரியல எனக்கு இத்தனை நாளாக. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இருங்க, உங்களுக்காக இன்னொரு டைம் காட்டுறேன். நான் வந்துட்டு இருக்கு பாருங்க, எப்படி வருது பாருங்க ப்ரோ. இது குடிச்சு பார்க்கலாமா? குடிச்சு பார்க்கலாமா மக்கள்? குடிச்சு பார்த்துடலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு? இது உடனே கூலிங் பண்ணிடுமா ப்ரோ அந்த கம்ப்ரஸரும்? பரவாயில்ல, இருங்க குடிச்சு பார்த்துடலாம். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. வந்து இப்போ கூலிங் ஆயிருச்சு, ஆனா இன்னும் வந்து இது கட்டியாகல. அதுக்கு முன்னாடி குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாமா. இன்னும் அதுவும் இல்லாமல் ஃப்ளேவரும் இன்னும் கலர்லாம் வந்து கலக்கல. எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துறேன். உண்மையா செம்மையா இருக்குங்க இது ப்ரோ, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அப்பா அந்த பட்டர் இதெல்லாம் போட்டாங்கல்ல, பட்டரு சக்கரை அந்த இதெல்லாம் ஆட் பண்ணாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கு. இதுவே கம்முன்னு குடிச்சிட்டு போயிடலாம் மாட்டிருக்கு. இன்னும் இது மட்டும்தான் ஆகல, அந்த கெட்டி ஆகும்ல அது மட்டும்தான் ஆகல, மிச்சப்படி இதுவே செம்ம. ஏங்க உண்மையா சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க வருது, ஆனா கூலிங் ஆயிடுச்சு. இப்பதான் குடிச்சு பார்த்தேன், கூலிங் ஆயிடுச்சு. அதுவுள்ள கூலிங் ஆயிடுச்சு. அதுல இருந்து வர வரவே இது அதுவுள்ளே கூலிங் பண்ணிடுது. இதுதாங்க நாளைக்கு ஐஸ்கிரீமா ஆக போகுது. இது நிறைய சேனல்ல காமிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து இப்போ 9:30 போகுது. பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் வந்து பாலாக வந்துட்டு இருக்கு. பால், வெண்ணெய், சர்க்கரை எல்லாம் கலந்து வந்துட்டு இருக்கு.
மக்கள் ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நீட்டாக சொன்னாங்க. ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ரொம்ப ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ எடுத்தால் பரவாயில்ல, ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. The next day. இதான் பாருங்க, அந்த கூலிங் அந்த ஹீட் ஆச்சுல்ல, அதை மறுபடியும் நம்ம எடுத்து இந்த கூலிங் இது பண்ணி இங்கே ஆல்ரெடி காட்டியிருப்பேன்ல, அந்த இது குடிச்சிருப்பேன்ல, அது பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணி அது சுற்றிட்டு இருக்குது ஃபுல்லாக. இது மறுபடியும் நம்ம பிடிச்சி இது மாதிரி ஒரு இதில் வச்சிடணும். இதா ஃபுல்லாக இதில் வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இதில் வச்சு இங்கேருந்து ஒரு டியூப் மூலிமா இப்படி கனெக்ட் பண்ணி இதில் போய் கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஆயிடுது. இதா பாருங்கள், தெரியுதா?